தந்தை மகத்துவ ஆவியின் பெறாதே ஆண்டோரை பெறாதே நமக்கு உண்டு படைத்தவர் அந்த தந்தை இறைவா ஐக்கிய படைத்து பராமரிக்கும் நல்ல தந்தையை உங்களுடைய தாய் அறியாத வழியாக எங்களுக்கு புதிய பாதை இந்த உலகில் காட்டி அவருடைய திருமாவுடைய தாயாகவும் நீர் அனுசரித்து அவருடைய பல்வேறு நன்மைகளை உலகத்தில் செய்து கொண்டு வருகிறேன் போட்டுகிறோம் கொடுக்கிறோம். அந்த தாயுடைய சிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக வேளாண்மை பாதையாற்றியாரத்தில் இருக்கின்ற இந்த கூட்டத்தையும் சுத்தத்தையும் ஆசிரியர்களும் அவர்கள் இந்த தொழிலாளருக்கு உதவி பெற்று அன்னையுடைய பரிந்துரையால் சற்று நலன்களை இந்த தொழில் மக்களுக்கு தருவோம். மறுபடியாக அன்னையுடைய பிள்ளைகளாக நாளும் தொடர்வோம். நல்ல உடல்நலத்தையும் மலை வளர்ச்சியும் நம்முடைய நல்வளங்களை பெற்று சிறப்பாக வாழ வளர பாதுகாப்பாக பாவனையிலையும் இந்த செய்தியும் இந்த பகுதியும் சிறப்பாக யாத்திரை மேற்கொள்வதை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தந்தையே ஆட்சி வருக நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றினையாகிய ஆசை பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, ஆவியிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆவியினால் கர்மார்பதி கண்ணுமதியாடுக்கு பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவிந்து மறுதிருக்கம் செய்யப்பட்டார். விண்ணுலகில் இருக்கிற தந்தை உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியார் இறைவனுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியார் இறைவனுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மாக்களிலும் யாருக்கு அதிகம் தேவையானவர்களை பரலோகத்தில் சேர்த்திருக்கும். முதலாவது கவரியில் அதிதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானித்துக் கொண்டு இறைவன் மட்டுமாய் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறியும், இறைவன் நமக்கு கொடுத்த உடல் உள்ள ஆத்ம சுகத்திற்காக நமது ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து நமக்கு தேவையான நல்ல மழை, காற்று, சூரிய வெப்பம், தட்பவெட்ப சீதோஷ்ணங்களை தந்து இயற்கையின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகிற இறைவனுக்கு நன்றி கூறி இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல
சோதனைக்கு உட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்கள் செய்யப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய செய்யப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்கள் செய்யப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய செய்யப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்கள் செய்யப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய செய்யப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே செய்யப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய செய்யப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்கள் செய்யப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய செய்யப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் தாயே அம்மா அம்மா உந்தன் பதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதில் மரியே அன்னையே இறையருள் நிறைய செய்வாய் இறையருள் நிறைய செய்வாய். இரண்டாவது கன்னிமரியால் எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை குறித்து தியானித்துக் கொண்டு நமது தாய் திருவைக்காக திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர் உலகெங்கிலும் இறைபணி ஆற்றுகிற எல்லா ஊழியர்களுக்காக படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படவும் பணி வாழ்வில் அவர்களுக்கு வருகிற அனைத்து சவால்களை நம்பிக்கையோடும் துணிவோடும் எதிர்கொண்டு நற்செய்தி பணியாற்றுகிறார்கள் வேண்டி இந்த 10 மணியை கொடுத்து தெரிவிப்போம். எங்களுக்கு தாரும் எங்களுக்கு குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும்
இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். காப்பாற்றும் விண்ணெழுந்து செல்லும் இந்த பாட்டு அன்னை மரி உள்ளம் கட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த பாட்டு அன்னை மரி உள்ளம் கட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். மூன்றாவது இயேசுநாதர் சுவாமி பிறந்ததை குறித்து தியானித்துக் கொண்டு உலக அமைதிக்காகவும் உலக நாடுகளின் ஒற்றுமைக்காகவும் நமது இந்திய திருநாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அமைதி வாழ்விற்கு உறுதுணையாக தேவையான நல்ல திட்டங்களை தீர்த்து ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் நாட்டினை வளர்ச்சி பாதையில் செல்ல தேவையான அருளாசிரியை அவர்களுக்கு தந்திருக்கும்படியாக நமக்கு மணியப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருளாசிரியர்கள் பிதாவே மொழி நாமம் மன்னிப்படுவதாக மொழி ஆட்சி மனித மொழி திட்டம் பரலோகம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரணைகளுக்கு நிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலும் எங்களை விடுவித்தரணும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் அணியுமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளரை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே.
உடைய திருவயிற்றின் அதிகமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே இறைவனின் தாயி பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் இன்றைக் கொள்ளுமாமே பெற்றவளே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் பேறு பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் அதிகமான இயேசுவும் ஆசிரியர் பெற்றவளே இறைவனின் தாயி பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் இன்றைக் கொள்ளுமாமே தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக பாவங்களை மணியும் காப்பாற்றும் எல்லா ஆத்மாக்களையும் விசேஷமாய் ஆரோக்கிய அதிகம் தேவையவர்களை பரலோகத்தில் சேர்க்கின்றனர். வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். நான்காவது, இயேசுநாதர் சுவாமி கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து தியானித்துக் கொண்டு இந்த அந்தோனியா நகர் வாழ் மக்களை அன்னை மரியின் பராமரிப்பில் ஒப்பு கொடுத்து குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் இந்த அந்தோனியார் நகரிலிருந்து பாத யாத்திரையில் பங்கேற்று இறையாசிரை பெற்று தந்த அன்பு சகோதரர் ஜோசப் அண்ணா அவர்களையும் மற்றும் சகோதரர் நெல்சன் அவர்கள் வழியாக இந்த ஊரிலிருந்து நம்மோடு இணைந்து பயணிக்க இறைவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறி தொடர்ந்து அவர்கள் வழியாக வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் இறையாசிரும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாள்தோறும் கிடைத்திட தேவையான அருள் வேண்டி இந்த 10 மணியை கொடுத்து ஜெபிப்போம். அன்றாட உணவை எங்களுக்கு தாழ்மைகளுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை கொண்டு எங்களை சோதனையில்
இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாம் நோயுற கண்டோர் மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாம் நோயுற கண்டோர் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிதாதாரம் கன்னி மாதாவே சரணம். ஐந்தாவதாக இயேசுநாதர் சுவாமி காணாமல் போய் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து தியானித்துக் கொண்டு இந்த அந்தோனியார் நகர் வாழ் மக்களின் அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும் அவர்களது கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த தேர்தலிலே பங்கெடுக்கிற நம் ஒருவரின் சேவைகளுக்காகவும் நம்மிடம் இந்த போது கேட்டுக் கொண்டவர்கள் நமக்காக ஜெபிக்கிறவர்கள் உபகாரிகள் நோயாளிகள் முதியோர்கள் கைவிடப்பட்டவர்களின் நலனுக்காகவும் அருள் வேண்டி இந்த 10 மணி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். வீட்டுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருகை உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழாதையும் தீமையில் என்று எங்களை விடுவித்தரணுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே கிழக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று எங்கள் பாவங்களை மன்னியும் நரகங்களை காப்பாற்றும் யாருக்கு தேவதையும் தேவையாளர்களை திரளும் அதிதூதரான சித்தமிக்கேலே தூதர்களான சித்தபரியிலே ரப்பையிலே அப்போஸ்தலர்களான புனிதராய் கிறிஸ்தனத்திலே நாங்கள் நாம் பாவைகளாக இருந்தாலும் பாவைகள் வேண்டிக்கொள்ள ஜபத்தை உங்கள் புகழ்ச்சியுள்ள மாதாவின் பாதத்திலே பாதகாணிக்காக வைப்புகளை பார்த்து மன்றாடுகிறோம். சுவாமி ஆமென். நமது குடும்பங்களில் மறித்த ஆத்மாக்கள் யாரும் நினையாத ஆத்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனை இருக்கிற ஆத்மாக்கள் குறிப்பாக இந்த அந்தோனியார் நகர் வாழ் மக்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த அனைத்து ஆத்மாக்கள் போர்களினாலும் வன்முறைகளினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் மரணமடைந்த ஆத்மாக்கள் நிலைப்பாட்டிற்காக மன்றாடுவோமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்கள் வீட்டிலும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியுமாக இயேசு ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவுக்கு 5ஆம் நாள் ஜெபம். களங்கமற்ற ஆரோக்கிய கன்னிகையே, இறைவனின் கொடைகளை பெற்று தரும் பேருபகாரியை வாழ்க. புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீ தங்கியிருந்த போது அவ்வீட்டாருக்கும் ஸ்நாபகர் நபருக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்க செய்து வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீட்டிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்று தாரும். உமது தயவாளி திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் செவியின் நலம் பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழிவிட்டு மனம் திரும்பினோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர். ஓதை நிறைந்த தடாகமே, இரக்கத்தின் திருவுருவே, மனித குலத்துக்கு நீ செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறுகிறோம். உம்மை உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். கன்றை அறியா பசுவில்லை, சேயை அறியா தாயில்லை. நீர் மனுகுலத்தின் தாயாக உள்ளீர். உம் மக்களாகி எங்கள் அனைவரையும் உம் அன்பு கரங்களில் வைத்து காத்திரலும். மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்பி இறைவனை தொடர வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்டெடுத்ததாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எந்த பாவம் இல்லாமல் இருப்பிருக்க மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கும் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஆரோக்கியர்களை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. வெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. மனுகுலத்துக்கு அருள்மழை தெரிவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. அலங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இஸ்ராயேலரின் 16 அரசு குலங்களில் சிறப்புற்று குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. அண்ணம்மாள் சூக்கியனின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே புனிதர் அனைவருக்கு மேலாக நிறைந்த அருள்வழியோடு புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் படைப்பு புகழ்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. கடவுளின் கொடைகளை எல்லாம் தெரிவிக்கும் இறைக்குடல் விழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இறைவனின் திருமுன் தெரிந்தெடுத்து பெற்றவளாய் விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. உண்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. உலகத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. அழகுக்கு மரியன்னும் புதிய பெயர் கொட்ட பெற்ற புனித ஆரோக்கிய
ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் என்றும் கன்னிகையாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொண்ட ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொண்ட நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் துணையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் நல்ல நீதியான முறையிலே வளர்த்தெடுக்க பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எனவே அதற்கு எதிராக நாம் செய்யும் பொழுது அவருடைய கண்டனத்திற்கு உரியவர்களாக மாறுகிறோம். எனவே கடவுள் நம்மை எவ்வாறு எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுடைய திட்டம். எனவே அவர் அதனால்தான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதே போல கடவுளுடைய மக்களாகிய நாம் வாழ்வதிலும் வளர்வதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். தவறு பொழுது நம்மை கண்டிக்க அவர் தவறியதில்லை. எனவே கண்டிப்பு வழியாக நாம் மீண்டும் நல்ல முறையிலே மனமாற்றம் அடைந்தவர்களாக வாழ வளர இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். இன்றைய நாளில் வேளாண்மை பாத யாத்திரை செய்ய செல்வதற்கு நன்மைகளுக்காக நல்ல பாதயாத்திரைக்கு நல்ல முறையாகவே இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய இணைந்து நம்முடைய கருத்துகளுக்காகவும் இறைவனிடம் அருள் வேண்டி ஜெபிப்போம். செய்த பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய அருளுக்காக இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, நம்பிக்கையாளர் உள்ளங்களை ஒன்றிணைக்கும்
ஒன்றிணைப்பவரும், நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தவர்களும், அதனால் மாறி வரும் உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் பேர் என்று நாட்டம் கொள்ள செய்கிறோம். உம்மோடு துயாவியான் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய மற்றும் 8 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவிலன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 96. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே
ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 13 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளி வேடக்காரர், மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளி வேடக்காரர், மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகிறீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டுகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோயில் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோயிலில் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு வழி மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோயிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளவர்கள் என்கிறீர்கள். குருடனே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாகும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவில் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிக்கொண்டிருக்கிற மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீழ்த்திருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசு எல்லாரையும் பாராட்டினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பல்வேறு நலன்களை கொடுத்தார், எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்தார். ஆனால் இன்று பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஒரு சவுக்கடி கொடுக்கிறார். ஏன்னா அவர்கள் கடவுளை வியாபாரம் பேசணும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் கடவுளை தேடுகின்ற ஒரு ஈர்ப்பு அவங்க பரிசேயர்கள் இல்லைனாலும் இருக்கும், சாமியார் இல்லைனாலும் இருக்கும்.
ஆயர்கள் இல்லைனாலும் கடவுளை தேடுகின்ற ஒரு ஈர்ப்பானது உலகத்தில் எல்லாருக்குமே உண்டு. எனவே அது நான் தான் கடவுளிடம் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று எவராவது சொன்னால் அது கண்டனத்துக்குரிய. எனவே அந்த மாதிரி தான் இவர்கள் நாங்கள் தான் எங்கள் வழியாகத்தான் உங்களுக்கு கடவுளை காட்டுகிறோம், ஆசுவாது புலிகிறான், அதுக்கு பதிலாக நீங்கள் அதை செலுத்துங்கள் இதை செலுத்துங்கள் என்று சொல்லி மக்களுக்கு தவறான வழிமுறை காட்டினால்தான் குருட்டு வழிகாட்டிகளே என்று சொல்ல. எனவே ஆண்டவருடைய வழிமுறைகள் என்றும் நேராக சொல்லுவார். ஆனால் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவங்க மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கடவுள் எங்கள் வழியாகத்தான் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்குறார், எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர்களை குருட்டு வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டனத்துக்கு உள்ளாக்குறார். சில மாடுகள் புல்லில் போய் சாப்பிட்றதுக்கு போச்சுன்னா சில நாய்கள் கூடாது, புல்லு மேலே படுத்துறது இல்லை. ஏன்னா புல்லு பார்த்து தெரியல, புல்லு மேலே படுத்துருக்கு போது நாய் படுத்து தான் மேய சாப்பிடக்கூடாது. நாய் சாப்பிடாது புல்லு, ஆனால் வர மாடுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அதை கெடுக்கின்ற அந்த குணம் சிலருக்கு இயற்கையிலே இருக்கு. மற்றவர்களை கெடுக்க வேண்டும், கடவுளை நாடி வருவதை கூட பல்வேறு சாபங்களை சொல்லி அல்லது இல்லாத பொருளாக சொல்லி அல்லது பல கடவுளுடைய பெயரால் பலவற்றை சொல்லி பயமுறுத்தி அவர்கள் கடவுளுக்குரியதை நாடாமலே ஓடிவிடுவார். அந்த அளவுக்கு தவறான பாதையிலே கடவுளை காட்டுவது. எனவே அது தவறானது என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு சிலர் அதை ஒரு பொழுதுபோக்காக விளையாட்டாக கருதுகிறார். அதனால்தான் கோவில் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை, ஆனால் கோயிலில் இருக்கின்ற தங்கத்தின் மீது ஆணையிட்டால் செலுத்துங்க. தங்கத்துக்கு சொன்னையில் கொடுக்குறன்னு சொன்னையில் கோயிலுக்கு 2 பவுன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் அது. அடுத்ததாக பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றும் இல்லை அப்படி. ஆனால் பலிப்பீடத்தின் மீது காணிக்கைகள் மட்டும் இது எங்களுக்குரிய அப்படின்னு சொல்லி அதை அபகரிப்பது. எனவே இந்த மாதிரியான குணங்களை கடவுள் எதிர்க்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய குருவாக இருந்தாலும் சரி, சிறிய குருவாக இருந்தாலும் சரி, கோவிலின் பெயரால் இந்த மாதிரி அநியாயங்கள் செய்வதை கடவுள் எதிர்த்தார். இவை எவ்வாறு சகோதரர்களே அது எல்லாருக்கும் பொருந்தும், அன்றைக்கும் பொருந்தும், நாளைக்கு பொருந்தும். கடவுளுடைய பெயரை சொல்லி இப்படி தீமையை செய்பவர்களை கடவுள் கண்டித்திருக்கிறார். எனவே அவர் கண்டிப்பில் இருந்து நாம் உண்மையானவற்றை கற்றுக்கொண்டு நல்லவற்றை நாம் நல்ல வழியிலே காட்ட வேண்டும். எனவே அப்பொழுதுதான் கடவுளை தரிசிக்கின்றவர்களுக்கும் கடவுளிடம் வழி நடத்துவதற்கும் ஆசீர்வாதம் பெருகும். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் ஆசீர்வாதத்துக்குரிய வழிமுறைகளை காட்ட வேண்டும். தவறான பாதையிலே நாம் கடவுளிடம் கூட்டிட்டு போகிறேன், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் அங்கன்னு சொல்லி எல்லாரையும் போய் நரகத்தில் தள்ளிவிடக்கூடாது. எனவே இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, 2000ஆம் ஆண்டு முன்னாடி எல்லாரும் வாங்க, அன்றைக்கி எல்லாம் உலகம் அழிய போகுது, நான் ஜெபிக்கலாம், கடவுளை நாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே வச்சு கூட்டு போட்டு ஜெபித்து கொண்டிருந்தான். நள்ளிரவு 12 மணி வந்துச்சு. பெட்ரோல் ஊற்றி கொடுத்து விட்டார். எல்லாரும் கடவுளோட சென்று அவர் ஓடிவிட்டார். இவை அப்பா சொல்லி இப்படி கடவுளுடைய பெயரால் இந்த மாதிரி நடக்கும். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி மதிமயங்கி விடக்கூடாது.
உள்ளவர்களாக இருக்கணும், புத்தி கூர்மை உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அதான் சொன்னார், தைரியமாக குருட்டுத்தனமாக நம்ம ஜெபிக்கூடாது, நம்ம விழிப்பாக இருக்கணும், நம்ம குருட்டு வழிகாட்டிலே அதனால் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கணும். நம்ம குருட்டுத்தனமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இந்த பில்லி சூனியா அது செய்கிறாங்க, நல்ல காலம் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, சாஸ்திரம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டனத்துக்குரிய, எல்லாம் நமக்கு உரிய நேரத்திலே, வசதியான நேரத்திலே நாம் எதையும் செய்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். எனவே அதற்காக ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கிறோம். அவங்க மட்டும் காத்திருக்கணும், வந்திருப்பவரையும் காக்க வைக்கிறது. அப்புறம் ஆசீர்வாதமாக வரும், அங்கே சாப்பிடணும், எல்லாம் திட்டிட்டு தான் போவான். இவ்வளோ நேரம் 10 மணிக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு பூஜை நடத்துகிறேன். அப்போ என்ன காரணம்? உள்நோக்கம், அதுக்கு நல்ல காரணம் பார்க்கணும், அதுதான். எனவே அது நீ தனிப்பட்ட முறையில் பார்த்துக்க, ஆனால் அடுத்தவர்களுக்கு அந்த தவறான பாதையை நம்ம காட்டக்கூடாது. எனவே எல்லா நேரத்திலும் கடவுள் கொடுத்தவை எல்லா நேரமும் ஆசீர்வாதம் உள்ள நேரங்கள். இப்படி பல நிலைகளில் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். நம்ம ஒரு வேலை ஈடுபடுனா கூட அடுத்த தலைமுறைக்கு நாம் நல்ல வழியை காட்ட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஒரு சிறப்பான வழியை காட்டுகிறார். வழிபாட்டுடைய சிறப்பு வழி என்ன அப்படி? எனவே நாம் இன்னைக்கு குருட்டுத்தனமாக நாம் வழிபட முடியாது. நம்ம அறிவுபூர்வமான வழிபாடு நம்முடைய தேவைகளை வைக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம், பலி செலுத்துகின்றோம், எல்லாம் செலுத்துகிறோம். ஏன்னா அறிவுபூர்வமானதாக இருக்கும். எனவே அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் மிக்கதாக மாறும். நம்முடைய வாழ்வுக்கும் அது மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. எனவே அந்த விதத்தில் அந்த பரிசெயர்களை சதுசெயர்களை இறைவன் சாடினார். எனவே நாமும் அவர்களை வழியில் இல்லாமல் ஆண்டவர் இயேசு காட்டிய வழியிலே நாம் நன்றாக சிந்தித்து ஜெபித்து நாம் பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நன்றாக ஜெபிப்பது, நன்றாக செயல்படுவது, நன்றாக ஜெபிக்க தெரிந்தவர் நன்றாக வாழ தெரிந்தவர், அதை நான் சொல்கிறேன். எனவே நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறார், செயல்பாடு உள்ள விசுவாசமாக யாக்கோபு தன்னுடைய திருமணம். எனவே இப்படி நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலோ நம்முடைய செயல்பாடுகளை நாம் காலத்திற்கேற்ப பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நல்ல வாழ்க்கை முறை அமைத்து தரும். இவ்வாறு நல்ல வாழ்க்கை முறை, நல்ல நீதியுள்ள முறை, நல்ல வழிபாடு, எல்லாவற்றிலும் நல்லதை கண்டு நல்லதே இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார். நமக்கு நம்ம வழியாக இப்போ பல்வேறு நன்மைகளை செய்வார். எனவே நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கடவுள் நம்மோடு எப்போது இருக்கிறார். அவரை தேடுகின்ற மக்களாகவே நாம் இருப்போம். அதில் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் வேகமாக தோல் தேடுவாங்க, ஒரு சிலர் 50% தேடுவாங்க, ஒரு சிலர் குறைவாக தேடுவாங்க. இருந்தாலும் அந்த தேடல் என்பது எல்லா மக்களுக்கும் தன்னுடைய உணர்வுகளில் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். கடவுளிடம் அதிகமாக தேடுகிறோம், அதே போல் அதிகமாக நம்ம செயல்படவும் நம்மை அழைப்பார். எனவே எவ்வாறு சகோதரிகளே இருப்பதிலே நாம் நிறைவு காணவும், இறைவனை நாம் போற்றி புகழவும் இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமென்.
ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கினீரே. உமது திரு அவை ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானேன். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு போடுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, தீமையாவை தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியின் குறைத்தை காரியங்களை தூய்மைப்படுத்தும்படி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வயிறு மாறுபடவாக்கு. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தார் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவோடு வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவிற்கு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்பைஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். அன்பு தந்தை இறைவா, உடைய பராமரிப்பிலே வாழ்கின்ற எங்களுக்கு நீர் கொடுத்த அருள் எங்களுக்கு போதும். உம்முடைய வழியிலே நின்று வாழ வளர நாங்கள் தாராள உள்ளத்தோடு உமக்கு செவி சாய்க்க எங்களுக்கு போதுமான அருள்
வளங்களை இன்னும் கொடுத்து ஆசீர்வதித்தலும். குறிப்பாக நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதித்தலும். நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் கொடுத்து அதன் வழியாக உங்களுக்காக உழைக்க உங்களை இந்த குடும்பங்களை எல்லாம் காப்பாற்ற எங்களுக்கு போதுமான ஆற்றலையும் சக்தியும் கொடுத்து ஆசீர்வதித்தலும். அன்பு தந்தை இறைவா, வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்ல இருக்கின்ற பக்தர்களை நீர் ஆசீர்வதித்து எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் இல்லாமல் அவர்கள் இறைவனுடைய ஆற்றலால் மகிழ்ச்சியோடு சென்று வரவும் அதன் வழியாக பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்று மக்களுக்கு தரவும் அவருடைய தியாக உள்ளத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியலும். இன்னும் பல்வேறு கருத்துகளுக்காக ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகளின் உணர்வுகளை நீர் நன்கு அறிவி அவர்களுக்கு தேவையானவற்றை உரிய நேரத்தை கொடுத்து சிறப்பாக வாழ வளர துணையாக இருந்து வழிநடத்தியலும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே போக்குவரத்தவராய் இருந்த புனிதர்கள், என்னுடைய பங்கினுடைய பாதுகாவலர் அந்தோனியாரோடு இணைந்து நாங்கள் வேண்டுகிறோம். நாங்களும் ஒரு நாள் நிலைவாழ்வை பங்கு கொண்டு தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை போதேற்று வரவல்ல மன்றாடுகிறோம். இவர் வழியோக்கு இவரோடு இவனில் எல்லோரும் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாய் ஒன்றிப்பின் எல்லோரும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பதற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதி மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குமையான சமரி, எவதற்கு கலைக்கப்பட்ட நாம் பேரும் பெற்றோம். கிறிஸ்துவின் திருரத்தமை காத்து நிலைவாழ் கிடைப்பதாக. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, எங்கள் நீதானே என்னில்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்சமே
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுவினர் நம்முடைய ஊருக்கு தேரோடு வந்திருக்கிறாங்க. இதை நமக்கு அந்த மாதாவுடைய வழியாக ஆசீர்வாதம் பெற்று தரவும், அவர்கள் சிறந்த முறையிலே பயணித்து மேற்கொள்ளவும், பல ஆசீர்வாதங்கள் பெறவும் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கருவழியிலும் தெரிவித்தார். இப்பொழுது அவர்கள் கோயிலை ஊரை சுற்றி ஜெபமாலை செல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு வருவார்கள். அதில் எல்லாரும் கலந்து கொள்வோம். பல்வேறு நலன்களுக்காக நன்மைகளுக்காக நாம் இதை கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய இரக்கம் மீட்பு நமக்கு உறுதி என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எனவே நம்முடைய விசுவாசத்தின் வழியாக நம்ம பல நன்மைகளை பெற அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். இரக்கம் ஆண்டவருமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உள்ளது. திருப்பாடல் 129. நன்றியோடு மன்றாடுவோமா. ஆண்டவரே, இரக்கத்தின் விருது எங்களுக்கு முழுமையாக நலம் தருவதாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உங்கள் இரக்கத்தில் முழுமையாக நிறைவேற்றிருந்து அனைத்திலும் உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நாளும் வளர சென்று வாடுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வருவோர் கடை கலந்த